தமிழ்நாட்டில் ரத்தம் இல்லாமல் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு உத்தரவு. அதை நோக்கி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ அந்த ஒரு நிர்வாக சீர்கேட்டினால தான் இந்த மாதிரி சூழல் இருக்குது. கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று 2 நாட்கள் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் தவறு நடந்தாலும் அரசியல் தலையீடு இருக்காது, நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படலாம், யார் இந்த மாதிரி போதைப் பொருளை கண்டிப்பாக முற்றிலும் கட்டுப்படுத்தணும்னு தான் சொல்லியிருக்காரு. விரைவில் படிப்படியாக அதை கட்டுப்படுத்தும். இது நான் கோவம்லாம் வரலைங்க, எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது, பாவமாக தான் இருக்குது. சரி, என்ன அவர் இன்னும் அந்த மக்கள் தீர்ப்பை அதை ஏற்றுக்கல, அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு ஏற்றுக்கல, ஏன் அந்த நிலைமை வந்ததுன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுட்டு பேச மாட்டாங்க. இல்லை, நாங்கள் அரசு மருத்துவ அனைத்து சங்கங்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்களோட அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் பேசிட்டு அவங்களுடைய ஒரு சுமூகமான உறவில் அவங்களோட முழு ஒத்துழைப்போட பங்களிப்போட நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ சேவையை நாங்கள் இன்னும் மேம்படுத்துவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேவையும் தான் தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறையில் ஒரு சிறந்து விளங்கும் மாநிலமாக நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் அரசு சார்பாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு இனிய மருத்துவர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு செய்தி, மருத்துவர்கள் அவங்க நோயாளிகளை, மருத்துவ பயனாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவங்க கவனத்தில் கொள்ளணும்னு ஒரு சக மருத்துவராக அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக குருதி கொடையாளர் தின விழா ஒவ்வொரு வருடமும் ஜூன் 14 தேதி அன்னைக்கு கார்ல் லைன்ஸ்டைனர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வேர்ல்ட் பிளட் டொனேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு இப்போ தலைநகரில் கடந்த ஆண்டு 50 தடவை வாலண்டரியா தன்னார்வலராக குருதி கொடை அளித்த வாலண்டரியா பிளட் டொனேட் பண்ண அவங்க கொடையாளர்களுக்கு ஒரு சான்றிதழும் ஒரு ஷீல்டும் நம்ம வழங்கியிருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் இன்னும் தானாக முன் வந்து பிளட் டொனேட் பண்ணோம். தமிழ்நாட்டில் ரத்தம் இல்லாமல் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு உத்தரவு. அதை நோக்கி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்போ அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளிகளுக்கு ரத்தம் தேவைப்பட்டதுன்னா பிளட் பேங்க்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டோனர், அதாவது ஒரு பி பாசிட்டிவ் இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு யாராச்சும் நீங்கள் ஒரு டோனர் இருந்தாங்க கூட்டிட்டு வாங்க, நாங்கள் பிளட் டொனேஷன் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறோம் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த காம்பனன்ட் பிளட்டை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பிளட் 4 உயிர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. அந்த காம்பனன்ட் செப்பரேட் பண்ணோம். அதற்கு கண்டிப்பாக இப்போ ஒரு 70 to 80% நம்ம பண்ணுறோம். நம்ம கலெக்ட் பண்ணுற பிளட்டை இது இன்னும் 95% அந்த அளவுக்கு எட்டணும், அந்த இலக்கை எட்டணுங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். அதற்கு தேவையான உபகரணங்கள், அது எக்யூப்மெண்ட்ஸை நம்ம அரசு கொடுக்க தயாராக இருக்கு. சொல்லியிருக்கீங்க, மாட்டு ரத்தம் கேட்க மாட்டோம், எல்லா டிஸ்ட்ரிக்டும் கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் அது என்னன்னா, வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ரத்தமோட இந்த சப்ளை அது கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதனால தான் நம்ம இப்போ இன்னைக்கு அதுவும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் அவங்க கலந்து பேசி அந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி அட்வான்ஸாக நம்ம எந்த காலேஜுக்கு போகிறோம், எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம், இல்லை எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போகிறோம்னு நம்ம அட்வான்ஸாக ஒரு அட்டவணை தயார் பண்ணிட்டோம்னா நம்ம வருடம் முழுவதும் ஒரு ரத்தம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாற்று ஒரு ரத்தம் கேட்கப்படக்கூடிய சூழல் இருக்காது. அரசு மருத்துவமனை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்? ஏன்னா திமுக அரசு போதைப் பொருள் தமிழகம் இருக்கு, இது தாவேக அரசு கட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருக்காங்க. பதிவு நீக்கம். இப்போ இந்த 30 நாள்ல தான் போதை ட்ரக்ஸ்லாம் புதுசாக தமிழ்நாட்டில் வந்து என்ன காரணம், எதனால இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த 5 ஆண்டுகள்ல காவல்துறை செயலிழந்து தான் இருந்தது. மாநிலத்தில் ஒரு டிஜிபியே போடாம தான் ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு நிர்வாக சீர்கேட்டினால தான் இந்த மாதிரி சூழல் இருக்கு. கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று 2 நாட்கள் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் தவறு நடந்தாலும் அரசியல் தலையீடு இருக்காது, நீங்க சுதந்திரமா நீங்க செயல்படலாம், யார் இந்த மாதிரி போதைப் பொருளை கண்டிப்பாக முற்றிலும் கட்டுப்படுத்தணும்னு தான் சொல்லியிருக்காரு. விரைவில் படிப்படியாக அதை நம்ம கட்டுப்படுத்துவோம்.
அமைச்சரை பத்தி தொடர்ச்சியா ஒரு வீடியோக்கள் பதிவு பண்றாங்க. அது உண்மையிலேயே ஏதாவது விசாரணை நடக்குதா சார்? அவரு அதான் ஏற்கனவே அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்ம தலைமையில அதை பத்தி பேசி ஸ்டாலின் வந்து சீக்கிரமா வந்து மக்கள் தயாரா இருங்க, தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இது நான் கோவம்லாம் வரலைங்க, எனக்கு சிரிப்பா தான் இருக்கு, பாவமா தான் இருக்கு. சரி, என்ன அவர் இன்னும் அந்த மக்கள் தீர்ப்பை அதை ஏத்துக்கல, அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு ஏத்துக்கல, ஏன் அந்த நிலைமை வந்ததுன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுட்டு பேச மாட்டாங்க. பிளஸ் இந்த 40 நாள்ல எந்த அளவுக்கு மக்கள் இந்த அரசை ஒவ்வொருத்தரும் நான் செல்லும் இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன் விடுங்க, பாவம் விடுங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சார், சமீபத்தில் இந்த கேரளா மாநிலத்தில் புது வகையான வைரஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லையில வந்து எந்த மாதிரி தீவிர பாதுகாப்பு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு? நம்ம உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துல கடந்த வாரம் கூட அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவங்களோட ஒரு ஆய்வு கூட்டம் நடந்தது. அது நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி நோய் தொற்றுலாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க கண்காணிக்கணும், தொடர்ந்து கண்காணிக்கணும். உணவகங்கள்ல சுகாதாரமான உணவு கொடுக்கணுங்கிற உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு தொற்று மாதிரி ஒரு அக்யூட் டயரல் டிசீசஸ், வயிற்றுப்போக்கு மாதிரி சூழல் வந்ததுன்னா உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வீட்லேயே பிரசவம் பார்த்து ஒரு உயிரிழப்பு நடந்தது. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தவிர்க்கணும். ஏன்னா சில பேர் யூடியூப் பார்த்துட்டு, வீடியோஸ் பார்த்துட்டு, சில புக்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்லேயே பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். 100% இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது மருத்துவமனைகளில் தான் பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இன்னும் ஒரு சில இந்த மாதிரி நிகழ்வு உண்மையாலுமே ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுது. ஒரு குழந்தை பிரசவங்கிறது ஒரு குடும்பத்துல ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது உறுப்பினர் வரப்போறாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு ட்ரை முயற்சிகள்லாம் பண்றதை முற்றிலும் தடுக்கணும். இப்பதான் பேசிட்டு இருந்தோம், இதில் வீட்டில் பிரசவம் பார்க்கறத ஒரு சட்டப்படி அதை குற்றமா மாத்துறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம்னு நாங்கள் மாண்பு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் பேசிட்டு, இந்த மாதிரி வீட்டில் பிரசவம் பார்க்கறது கண்டிப்பாக தடுக்கப்படணுங்கிறதுக்காக என்ன மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கிறோம். அந்த மாதிரி செய்ய நபர்கள் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டு சிறை தண்டனை? இல்ல, அது பாத்தீங்கன்னா அது கணவர் அவருக்கு உடந்தையா இருக்கிறதுனால இது ஒரு கல்பபிள் ஹோமிசைடுங்கிற லெவல்ல தான் வரும். அவர் மேலேயும் கொலை பழி தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க அந்த எண்ணத்துல பண்ணல, பட் இந்த மாதிரி இது தவறு அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாகவும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து வீட்டில் பிரசவம் பார்க்கறதும் ஒரு சட்டப்படி குற்றம் என்ற ஒரு பிரிவும் சேர்க்கணுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட நான் எடுத்து சொல்றேன். அரசு மருத்துவர்கள் பலவிதமான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க சார். ஊதிய உயர்வு தொடர்பாக வந்து ஏற்கனவே திமுக அரசு சரி, அதிமுக அரசு இதுக்கு அவங்க சரி சாய்க்கல இருக்கு. இல்லை, நாங்கள் அரசு மருத்துவ அனைத்து சங்கங்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்களோட அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் பேசிட்டு அவங்களுடைய சுமூகமான உறவுல அவங்களோட முழு ஒத்துழைப்போட பங்களிப்போட நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ சேவையை நாங்கள் இன்னும் மேம்படுத்துவோம். தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.